ஒரு வீடியோ போடுறேங்க. அதை வந்து பாவம் பாவம் செய்யாத குழந்தைகள் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஒரு ஒரு தம்பதிகளுக்கு வாழ்கிறாங்க, நல்லா வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2, 3 குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா? அந்த குழந்தைகள் வந்து படிக்க வைக்கிறாங்க. நல்லா படிக்க வச்சு, அது படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி, படிக்கிறதுக்கு முதல்லயே அலைன்ஸ் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க குழந்தைகளுக்கு. அந்த படிப்பு முடிக்கிறதுக்கும் மாப்பிள்ளை வர்றதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு மகிழ்ச்சியாக அந்த கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு அந்த அந்த வாழ்க்கை, அந்த குழந்தையோட வாழ்க்கை சுச்சமாக இருக்குது. பேர குழந்தைகளில் முத்தாக பிறக்குதுங்க 2, 3 குழந்தைங்க. அதே மாதிரி பையனுக்கு அதே மாதிரி பண்ணுறாரு. முத்தாக பிறக்கிறதுக்கு குழந்தை குட்டிகள் நல்லா வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த அர்த்தத்தை சொல்கிறதுக்கு இந்த வீடியோ போடுறேன். அந்த அந்த மாதிரி அமையறதுக்கு, அந்த மாதிரி நல்லது நடக்கிறதுக்கு இந்த பேரண்ட்ஸ் வந்து எந்த தீய சக்தியிலையும் ஈடுபடலை, எந்த கெட்ட பழக்கத்திலையும் ஈடுபடலை, எந்த இன்னொருத்தருடைய பாவத்தை அவங்க கொட்டிக்கவே இல்லை, பாவத்தை செய்யவே இல்லை. அதனால இறைவனோட பார்வை அவங்க மேலே பட்டிருக்கு. துஷ்ட சக்தி எதுவுமே அவங்க மேலே இல்லை. துஷ்ட சக்தி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் பாவங்கள் அதிகமாக செஞ்சால் தான் துஷ்ட சக்திக்கு வந்து கூட சேர்ந்துக்கும். நீங்கள் பாவம் சேர அந்த பாவத்தினுடைய வேலைகள் செய்யுமில்ல, அந்த பாவத்தினுடைய வேலைகள் செய்கிறதுக்கு துஷ்ட சக்தி வந்து ஜாயிண்ட் ஆகிக்குன்னு சொல்ல வர்றேன். நான் முருகனை வழிபடுறவனுங்க, வாக்கிங் போயிட்டு வந்து வீடியோ போடுறேன். பாவத்தை செய்யவே கூடாதுங்க. எக்காரணத்தை கொண்டு கடுகளை கூட பாவம் செய்யக்கூடாது. இப்போது ஒரு பக்கம் நம்ம சாப்பிட்டுட்டோம் இல்லைங்களா? டிஃபனு ஒரு கடையில் டிஃபன் சாப்பிட்டுட்டோம். டிஃபன் சாப்பிடும்போது பையனும் நீங்களும் சாப்பிட்றீங்க, பிள்ளை நீங்களும் சாப்பிட்றீங்க. டிஃபன் சாப்பிட்டு பையன் நினைக்கிறாரு நீங்கள் பில்லு கொடுத்துட்டீங்களான்ட்டு. என்னங்க, நீங்கள் நினைக்கிறீங்க பையன் பில்லு கொடுத்துட்டானான்ட்டு. 2 பேருமே கொடுக்கல. பாதி வழி தாண்டி வந்துட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? இன்னொரு நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? உடனே கொண்டு போய் வண்டி உடனே கொண்டு போய் கொடுத்து போட்டு வருவீங்களா? உடனே கொண்டு போய் சாப்பிட்டதுக்கு அந்த உண்டான காசை கொடுத்துறணுங்க. கொடுத்தா தான் உங்களுக்கு இது. அடுத்த நாள் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அடுத்த நாள் அப்படியே தள்ளி போயிருங்க. தள்ளி போகும்போது பாவக்கணக்கு நம்ம மேலே ஏறிடும். வயிற்றுக்குள்ளே சாப்பிட்டதல்லங்க. அந்த மாதிரி செயலெல்லாம் ஈடுபடக்கூடாதுங்க. சத்திய நேர்மை தரும் பிரகாரம் நடந்தால் நம்ம வாழ்க்கை வந்து வாழ்கிறதே கொஞ்ச நாள் தான். நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை.